அதில் நம்ம வீட்டில் ஒரு ஹெல்த்தியான சாப்பாடு தான். என்னென்னா மில்லட் தோசை. ஒரு 2 வீடியோக்கு முன்னாடியே போட்டிருப்பேன். ஒரு மில்லட் எல்லாம் ஒரு 7 வகையான மில்லட் எல்லாம் ஊற வச்சு காய வச்சு பவுடராக அரைக்கணுன்னே. அது நேற்று தான் போய் பவுடராக அரைச்சிட்டு வந்தேன். நைட்டே மாவை கரைச்சி வச்சுட்டேன், காலையில் தோசை ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நைட்டே இந்த பவுடரை கரைச்சி வச்சுட்டோம் அப்படின்னா காலையில் சூப்பராக புளிச்சு வந்துடும். பாருங்கள், நம்ம இட்லிக்கு ஊற வச்சு அரைப்போம்ல, அதே மாதிரி இந்த மாவு வந்து புளிச்சு வந்திருக்கு. எந்த அளவுக்கு புளிக்குதோ அந்த அளவுக்கு இட்லி தோசை சூப்பராக இருக்கும். நான் வந்து இது மாதிரி வந்து இவ்வளோ நேரம் ஊற வச்சு சாப்பிட்டதில்லை. நைட்டே ஊற வச்சுட்டேன், எப்படி இருக்குன்னு பார்ப்போம்னா அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு தோசை. 2 தோசை சாப்பிட்டா போதும், வயிறு அவ்வளோ ஃபில்லிங்காக இருக்கும். மில்லட் தோசை மாவை அரைச்சி வச்சுக்கிட்டேன்னா எனக்கு அவ்வளோ ஈஸியாக இருக்கும் காலை சாப்பாடு நைட் சாப்பாடு செய்கிறதுக்கு. மாவை கரைச்சி வச்சோமா அப்புறம் வேணுங்கிறப்ப ஊற்றிக்கலாம். நம்ம குட்டியை போய் ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டு தான் நான் சாப்பிட உட்காந்தேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்த கோதுமை கொஞ்சம் ஊற வச்சுருந்தேன், காய வச்சு எடுத்து வச்சுட்டா அரைச்சிக்கலாம் அப்படின்ட்டு. வெயில் 2 நாளாக செம்ம போடுதுங்க. ஆனால் இந்த வெயில் அடிக்கிறப்பயே நம்ம இனிமேல் காய வைக்கிறதெல்லாம் காய வச்சு எடுத்துக்கணும். அப்புறம் மழை ஸ்டார்ட் ஆகிட்டுனா காய வைக்க முடியாது. ஒரு 11 மணிக்கா மாடிக்கு வந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் ஆகிட்டு கோதுமையை காய வச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் துணியெல்லாம் காய வச்சுட்டு கீழே வரத்துக்கு. செம்ம வெயிலுங்க. வேர்த்து ஊற்றுன்னு ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் உட்காந்துட்டு மறுபடியும் இதன் குட்டியை வந்து ஸ்கூலுக்கு அழைக்க போகணும் 12 மணிக்கெல்லாம். அதெல்லாம் அவனை ஸ்கூலில் விட்டுட்டு வந்து சாப்பிட்டுட்டு ஏதாவது இந்த மாதிரி துணி காய வைக்கிற வேலை இருந்ததுன்னா பார்த்தோம் அப்படின்னா டக்குன்னு அந்த 2 மணி நேரம் முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் அவனை அழைக்கிற விடணும். தெரிஞ்சவங்க முக்கியமாக என் குடும்பத்தில் உள்ளவங்களாம் என்ன நினைப்புனா, இந்த பிள்ளைய தான் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டே காலையிலே சமைச்சிடும், அதுக்கப்புறம் என்ன வேலை, படுத்து தூங்க வேண்டியதான், ஜாலியாக ஃப்ரீயாக இருக்க வேண்டியதான் அப்படின்னு நினப்பு. எனக்கு தானே தெரியும் இந்த 2 மணி நேரத்தில் நான் படுத்து தூங்கி ஜாலியாக இருப்பேனா இல்லை என்னோட மற்ற வேலையை பார்ப்பேனா அப்படின்ட்டு. என்னத்த சொல்கிறது இவங்கள்ட்டெல்லாம். ஸ்கூலுக்கு போனால் ஃபுல்லாக அவ்வளோ டயர்டாயிடுறான். வீட்டில் அந்த ஆட்டம் போடுவான், நான் டயர்டாக மாட்டான். ஆனால் ஸ்கூலில் அந்த 2 மணி நேரம் போய் உட்காந்துருந்து ஏதாவது சும்மா படிச்சுட்டு விளையாண்டுட்டு வருவான். ஆனால் ஏன் தான் இவ்வளோ டயர்டாகிறான்னு தெரில. வெளியில் வந்தோடனே என் தோளில் வந்து படுத்துருவான். அந்த அளவுக்கு பிள்ளைக்கு வந்து டயர்டாக்கி விட்றது.